சும்மா அந்த விளக்கெண்ணெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது சரியா? அப்புறம் நீ சொல்ல நான் கேட்டுட்டு இருக்கணும். என்னங்க நீங்கள் இதை சொல்கிறிய? இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சேனல் பார்த்துட்டு இருந்தா. அதில் வந்து ஹஸ்பண்டை வந்து அவள் வந்து நிசாரமாக அடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறா. அடிச்சிட்டா. நான் சொல்ல, நீ சத்தியமாக இது என்ன நடக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் கெட்டு போயிருவேன் அப்படின்னு நான் சொல்லியா, என்ன மம்மி உடனே டிவியை இது பண்ணிட்டான், பாஸ் பண்ணி வச்சுட்டு வரா. எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? ஆனால் அவள் பார்த்து இங்கிலீஷ் படம்ல, அதனால் அவள் என்ன பேசினான்னு அவளுக்கு புரிஞ்சு. ஆனால் எனக்கு நான் ஊமை படம் பார்த்தா எனக்கு என்ன புரியும், அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் அடிக்கிறது, தூக்கி போட்டு என்னத்தையும் உடைக்கிறது, இதான் நான் பண்ணேன். இதெல்லாம் ஒரு பொம்பளை பண்ணலாமா அப்படின்னு நான் திருப்பி கேட்கும்போது அவள் சொல்லுவாள், அதெல்லாம் சம உரிமை. அவைகளுக்குள்ளே பேசுகிறாவ, உங்களுக்கு புரியுதா என்ன பேசுனாவன்னு? புரியலாம், பேசாமல் போங்க அப்படின்னு. ஏன் அவன் மட்டும்தான் பானை சட்டியெல்லாம் உடைக்கணுமா? அவள் உடைக்கக்கூடாதா அப்படின்னு. இவாளுக்கு எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. இதுலேருந்து நீ என்ன சொல்ல வர? உனக்கு அப்படி ஒரு ஐடியா தோணுது பார்த்தீங்களா? நான் வந்து இப்படி இருக்கு பார்த்துக்கங்க. நம்மலாம் அப்படி கிடையாதுப்பா, நம்மளாம் நல்ல பிள்ளையாக்கும். நான் அப்படியே நம்ம கல்ச்சரை மதித்து நான் அப்படியே என்ன வார்த்தை சொன்னிய, நாங்கள் அப்படியே பிஞ்சு கிடப்பேன், நீங்கள் தூக்கிட்டு வருவியா? ஆமாம், பேசுவாவே கீழே விழாமாண்டா, நான் ஒன்று அப்படியே பிடிச்சி விடுவேன், கீழே விழாமல் அப்படின்னு சொல்ல இது தோணலையே உங்களுக்கு? அது எப்படி கீழே விழாமல் பிடிக்க முடியும்? உளுந்தவளை எப்படி நம்ம ரெண்டாக பிடிக்க முடியும்? அங்கே போய் கீழே போய் பிஞ்சை தானே எடுக்க முடியும். உங்களுக்கு குசும்பு கூடி போச்சுல. ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ அங்கே வட இந்தியா. எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் சீரியஸாக எடுக்கப்படாது. நீ சீரியஸாக எடுக்காங்க, வட இந்தியாவில் இருக்கும். சரி, நம்ம எங்கே இருக்கோம் நீங்கள் பாருங்க, இந்த ஏரியாலாம் பாருங்க, வட இந்தியா மாதிரியே இருக்கும். பாருங்க சரியா? ஓகேவா? இது எந்த இடம்? பீச்சில் மக்கள்லாம் அழகாக குளிக்கி, அவ்வளோதான் உண்டு. எங்கள் வீட்டுக்காரங்க உள்ள பார்த்தீங்களா, என்னுடைய பேக்கு தூக்கி போட்டிருக்காங்க ஹேண்டக்க. பார்த்தியாலாம், நான் அங்கேருந்து பார்த்து சொன்னேன்னா நிறைய பேர் குளிக்கவேன்னு. ஓகே, இதுதான் வட்டக்கோட்டை. எங்கள் இது களிமறு தானே? களி தானே? களி காயல் அது என்ன களி? அதை வர அப்படி தானே சிரிக்கி காயல் களி ஆயிடுச்சு. எல்லாம் வட்டக்கோட்டையில் குளிச்சு. வட்டக்கோட்டைன்னு ஏன் பேர் வந்து பார்த்தீங்களா? சரி, ஏங்க இந்த கோட்டை ஏன் வட்டக்கோட்டைன்னு பேர் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை நாமும் கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். இது எங்கே பார்த்தாலும் சதுரமாக இருக்கு, ஆனால் வட்டக்கோட்டைன்னு ஏன் பேர் வச்சான்? உங்களுக்கு எந்த குழப்பம் வந்துட்டா? நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆக நீங்கள் என்ன பதில் சொல்கிறீன்னு வெயிட் பண்ணினேன். எப்போ பார்த்தாலும் எல்லா இடமும் சதுரமாக செவ்வாய் வடிவத்தில் தான் இருக்குது, ஆனால் இந்த கோட்டைக்கு வட்டக்கோட்டைன்னு பேர் வச்சு. அவங்க சதுரத்தை தான் தெரியாமல் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்னதான் தெரியலை. ஏங்க அது கன்னியாகுமரி தானே? அது கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி தெரிகிறதா? கன்னியாகுமரி. அந்த அடைக்கு வரும்போது இதெல்லாம் கம்மி அள்ளி போட்டுருக்கு. அந்த கயிறு கட்டி பச்சைன்னு இருந்து இப்போ இடையிடையே ஒரு கம்பு குச்சி நட்டு இருக்கு. செடி மரம் வளர்ப்பு. மரம் இது என்ன மரம்? என்ன மரம்? ஏதோ ஒன்று வச்சு விட்ருக்கேன். அசோக மரமா? அசோக மரம் இல்லை, இது புங்க மரம்னு நினைக்கிறேன். புங்க மரம் எல்லாமே அதுதானா? எல்லாமே அதுதானா? வேறையா? இது வேற. இது வேற இல்லை, வேற மாதிரி எல்லாம் இருக்கு. ஏங்க இது என்னது? கட்டுநலியா? இல்லை, இது வேற ஏதோ. நிறைய மரம் வச்சு விட்டுருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆட்டு ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால் வரக்கூடிய ஆகி கொண்டு இருக்கவில்லை, ஏற்கனவே ஆகினதை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே நல்லா இருந்தது இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏங்க நீங்கள் வந்து உங்களை பேச சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக உண்மையெல்லாம் பேசக்கூடாது. இது பெரிய டூரிஸ்ட் பாயாட்டு இருந்தது தான் முன்னமே. அட ஓ, அதுதான் இப்போ பொட்டல் காடாட்டு மாறிடுச்சா? ஆமாம். ஓ, அதான் ரெண்டாவது பசுமையாட்டு ஆக்க முயற்சி நடக்குது. முயற்சியில் இறங்கி இருக்காவ. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வரும்போது, ஆனால் அந்த இடம்ல வந்து பச்சைன்னு தான் இருந்துச்சு. புல் அட்லீஸ்ட் புல்லாவது பச்சையாட்டு இருந்து. இப்போ அந்த புல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு மரம் நட்டு விட்டுருக்கு. அப்போ மழை இருந்து இப்போ மழை இல்லை. மழை இருந்தால் புசுன்னு வளர்ந்து வந்துடும்.
ஓகே, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மூஞ்சியே முதுவையும் பார்க்குறது உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மூஞ்சியை காமிக்க வந்துட்டோம். ஓகே, பார்த்துக்கங்க, எங்கள் வீட்டுக்காரங்க முறைக்கிறவ. ஏன் யார் சொன்னா ஏன் மூஞ்சியோ காமிச்சா போர் அடிக்கும் அப்படின்னு மாதிரி முறைக்கிறவ. சரியா? நான் வந்து இப்போ எங்கே பார்த்தீங்களா காற்றின் கொடுமை, இது வேறு ஒன்றும் இல்லை. காற்று ஒரு பக்கமும் நம்மளை திரும்பி பார்க்க விடாது. இந்த கண்ணாடி இல்லாமல் இந்த வெயிலுக்குள்ளே என்னால் நிற்க முடியாது. ஆனால் கண்ணாடி போடாமல் இருக்கிறது தான் எனக்கு முகத்துக்கு அழகாக இருக்கும். வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கடல். இப்போ நம்ம வந்து அண்ணா அதில் இருக்கும்போது அங்கே நின்று குளிச்சதை காமிச்சோம். இது எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பசங்கள்லாம் குளிக்கிறாங்களா? என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அங்கே குளிக்கிறாங்க. ஏங்க, நம்ம கன்னியாகுமரியில இருந்து இந்த வட்டக்கோட்டைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோ 4-5 கிலோமீட்டர். 4-5 கிலோமீட்டர் இருக்குமா? ஓகே, கன்னியாகுமரியிலேருந்து வட்டக்கோட்டைக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குமா? நாங்கள் வர வழியில் ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியலை. ஓகே, வந்து கொஞ்சம் நேரமாக நாங்கள் ஒரு நிழலில் தான் மேலே ஏறி இருந்தோம். இந்த வெயிலுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரமாக இருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் அப்படியே பாடு பேசிகிட்டு இருந்தோம். சரி, வந்ததுக்கு இந்த கடலையும் இந்த கோட்டையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வெயிலுக்குள்ளே நடந்துட்டேன். எப்படியும் பார்த்தீங்களா, முகமெல்லாம் கருத்து போச்சு. இல்லைன்னா மாட்டோம். சூரியகாந்தி என்னதான் சொல்ல வராங்க கேட்டுக்கங்க. வெயிலில் வந்ததுனால தான் வெள்ளை கறந்துட்டா. இல்லைன்னு சொன்னால் சூரியகாந்தி முகம் தான். சரி, எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. நான் வந்து எப்போவுமே ஃபில்டர் போட்டு வீடியோலாம் எடுக்க மாட்டேன். என்னோட ஒரிஜினல் கலர் தான். டிங்கர் பேஸ்ட் தான் வைப்பவ. டிங்கர் பேஸ்ட் பார்த்து பட்டி பார்த்து அப்புறம் தான் மேலே பெயிண்டிங். அப்புறம் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுருங்க. அது உங்களுக்கும் எனக்கும் நல்லது, நம்முடைய உறவுக்கும் நல்லது. சரியா? இங்கே வந்து வச்சது இங்கே இந்த கோட்டையில் புதுசாக நட்ட மரத்தில் இதுதான் கொஞ்சம் பெரிய மரமாட்டு இருக்குது. எங்கே இது என்ன மரம்? இது பூவரசு. இது வந்து பூவரசு மரம். முன்னமெல்லாம் இந்த பூவரசு மரத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். இந்த பூவரசு மரம் பார்த்தீங்களா, அதாவது காம்பவுண்ட் இல்லாத வீட்டிலலாம் இந்த மரத்தை இந்த கம்பை ஊனி தான் ஓலையில் தெத்துக்கிடுவு போல் கட்டி வைப்பாங்க. இது உண்மை. அதாவது காம்பவுண்ட் மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு கிடுவை வச்சு அதாவது அந்த ஓலையில் பின்னக்கூடியதை தான் கிடுவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னமா எங்கள் வீட்டில் காம்பவுண்டு கட்டை வந்து இந்த மரம் நின்றுச்சு. இதில் தான் அந்த ஓலையினால் பின்னப்பட்ட அந்த தெத்துக்கிடுவு அப்படின்னு எங்கள் ஊர் சைடில் தட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் அது என்ன சொல்ல பில்லர். ஓகேவா? இதெல்லாம் இப்போ பார்க்குறது அரிதாகிடுச்சு.